ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு தம் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணினாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைய எல்லாருக்குமே ஃபேவரட்டுங்க. சில பேருக்கு பிரியாணி சொன்னாலே நாக்கிலேருந்து எச்சு வரும். இப்போ வாங்க அந்த மாதிரி ஒரு பிரியாணியை எவ்வளோ ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி 1/4 kg அளவு தாங்க பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 75 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுப்படலைன்னா உங்களுக்கு பிரியாணி ஸ்வீட்னஸ் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 4 to 5 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ எப்படி இருக்கணும்னா, பூண்டு இஞ்சோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபடிடுச்சு. இப்போது ஒரு கை அளவு புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கை அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு கேர்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரையும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க. இப்போ நாம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதனால் இதில் 1.5 கப் அளவு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஹாட் வாட்டர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 kg அளவு சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ரைஸும் சிக்கனும் ஒரே குவான்டிட்டியில் தாங்க எடுக்கணும். இன்றைக்கி நான் 1/4 kg ரைஸ் எடுத்திருக்கேன், அதே அளவு 1/4 kg அளவு சிக்கனும் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்து இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரியாணி லாஸ்ட்டில் வரும்போது உப்பு கரெக்டாக வரும். இப்போ இது வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கினதுக்கப்புறமா இதை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்மால் பர்னரில் இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ண வச்சிடலாங்க. இப்போது ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து அதை வெறும் 2 நிமிஷத்துக்கு தாங்க நீங்கள் குக் பண்ணணும். ரைஸோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் அதை எடுத்து அழுத்தும் போது நீங்கள் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அதை அழுத்துறாமல் இருக்கணும். அதுவும் நீங்கள் அழுத்தும் போது அது ப்ரெஸ் ஆகணும். அது 2ஆக உடையக்கூடாது. அதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்துருங்க. எடுத்து உடனே அதை வடிகட்டிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கோம்ல, அந்த பிரியாணி மசாலாவில் இதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது அரிசியை சேர்த்து அரிசியை சமன் பண்ணி விட்டுருங்க. அரிசியை சமன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தண்ணி லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி அரிசி வடித்து எடுத்தோம்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை மூடிடுங்க. மூடி இதை சின்ன பர்னரில் ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்க்கு விடுங்க. இப்போ பாருங்கள், 30 செகண்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா சின்ன பர்னரில் இதை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ஹோலில் எதனா வச்சு அடைச்சிடுங்க. நான் இப்போ பட்ஸ் வச்சு அடைக்கிறேன். இந்த மாதிரி பட்ஸு இல்லை லவங்க வச்சு அடைச்சி இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கோங்க. நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வருங்க. நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வருங்க. பிரியாணி பண்ணுறது கஷ்டமே இல்லைங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ப்ரோக்கன் பவுல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.